நம்ம இன்னைக்கு சிப்பி கறியை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து கக்கா கறின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கக்கா கறி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லுல இருந்து எப்படி கிளீன் பண்றதுங்கிற வீடியோ கூட நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க போய் பாருங்க. அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னைக்கு சூப்பர் சிம்பிளான டேஸ்டியான கக்கா கறி வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்கள் ஏரியாவில் கிடைக்காது. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் இன்னைக்கு வாங்கி செய்திருக்கேன். வாங்க இந்த சிம்பிளான கக்கா கறி எப்படி பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டைல்லன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. பேன் வச்சிருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்க எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நான் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல் அளவுக்கு பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திடலாம். நல்ல பெரிய சைஸ் பூண்டா இருக்கிறதுனால சாப் பண்ணனால உங்களுக்கு அதிகமா தெரியுது. அடுத்ததா சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதையும் வந்து நம்ம சாப் பண்ணி இதோட சேர்த்திடலாங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் விதை இல்லாம விதையெல்லாம் நீக்கிட்டு நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல மணம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு நல்ல ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வறுத்து வர்றப்போ சாப்பிட்றதுக்கு பல்லில் படும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இல்லை நீங்கள் வந்து பேஸ்ட்டாக சேர்க்கலாம் அப்படின்னா பேஸ்ட்டே சேர்த்திக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கக்கா கறின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்பி கறி வந்து நம்ம 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சேம் டைம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தி பாருங்கள். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா கொஞ்சம் இனிப்படிச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடலாங்க. நம்ம நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லட்டுங்கிறதுனால நான் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாகவே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எந்த ஒரு ரெசிபி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக வருங்க. ஃப்ளேமை ஹையாக வச்சு குக் பண்ணுறதை காட்டிலும் அந்த இஞ்சியும் பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து வணங்கும் போது அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சேர்த்திடலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. பொதுவாக கருவேப்பிலை வந்து நல்லா கிள்ளி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸில் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும்போது நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து கிள்ளி போடாமல் அப்படியே முழுசாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் பாட்டி வந்து கிள்ளி தான் சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவேப்பிலை பொடியெல்லாம் செய்து வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் எந்த ஒரு ரெசிப்பியில் இருக்க கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டுருவோம். அது போல் இல்லாமல் எந்த ரெசிபி செய்தாலும் கருவேப்பிலையை சேர்த்து மென்று சாப்பிட்டு பழகுங்க. அதுவே உங்களுக்கு வந்து நல்ல முடி வளர்ச்சியும் அயனும் கொடுக்கும். அதுக்கு ஏன் மெனக்கட்டுட்டு கருவேப்பிலை பொடியெல்லாம் தேடி போகிறீங்க? அடுத்ததாக இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிப்பி கறியை சேர்த்திடலாம். 1.5 கிலோ அளவுக்கு வாங்கினோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி போக பார்த்தா இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தூக்கலாக சேர்த்திக்கிட்டது. இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த சிப்பி கறி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த ஒயிஸ்டர் சாஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது போல் சாஸாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதை காட்டிலும் இது போல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நம்ம இதை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்தி போட்டோம். பாருங்கள் எல்லாம் சுண்டி போயிடுச்சு. இவ்வளோதான் இருக்குது. அதனால தான் நான் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனது. இப்போது ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன்.
ஏன்னா இது காஸ்டிக் பேனுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர இது போல் பண்ணிடலாங்க. சேர்த்துட்டு இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடலாம். அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே நமக்கு வந்து இந்த சிப்பி கறியும் வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் காணாமையே போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் காரத்தை சேர்த்திக்கோங்க. அதே போல் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து காரமாக இருக்கும், ஒரு சிலது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அது போல் அனுசரித்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திடலாம். அடுத்ததாக மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்திருக்கேன். அதுதான் நான் சொன்னது, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் சேர்த்திக்கோங்கன்னு. அடுத்ததாக எந்த ஸ்பூனில் மிளகாய் பொடியை அளந்தேனோ அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இதோட மீன் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாம் இந்த வெங்காயத்தோடவும் சிப்பி கறியோடும் சேர்த்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். நான் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் சிம்லேயே தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், ஹை பண்ண கிடையாது. இப்போ இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டு எடுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக இது போல் திருப்பி விட்டுறலாம். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃப்ளேமை ஹை பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு வெந்துடும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போவே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம். அந்த மசாலா வந்து குக் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகி பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஐரன் கடாயில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே இன்னும் கூட கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கே டஃப்பு கொடுக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த காஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்கிறது. கொஞ்சமாக குருமிளகு தூள் லைட்டாக சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், காரப்பொடியும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து குருமிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும், சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் எண்ணெய் சேர்க்காம நல்லா இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்காக வந்து நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், அதுவும் கடைசியில் தான் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாங்க சப்பாத்தி கூட வச்சு, நல்லாவே இருக்கும். ஓரங்கள் எல்லாம் லைட்டாக இது போல் நகர்த்தி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிப்பி கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த சிப்பி கறி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்களேன் ப்ளீஸ். இந்த சிப்பி கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.